பாலாஜர் கடைசிய ஒரே ஒரு கேள்வி. இப்போ பாலாஜர் கடைசிய ஒரே ஒரு கேள்வி. அதாவது பிரதமர் வேட்பாளரையே முன்னிறுத்தாமல் இந்தியா கூட்டணி வந்து இந்த தேர்தலை சந்திப்பது எவ்வாறு இந்தியா கூட்டணிக்கு அது சாதகமாக முடியும் என்று நினைக்கிறீர்கள்? என்னால் ஒரு புறம் பிரதமர் நரேந்திர மோடி 2 முறை ஆட்சி பொறுப்பிலிருந்து 3வது முறையாக அவர்கள் மிகப்பெரிய ஊடக பலம் மற்றும் பல்வேறு விதமான ஒரு பிரச்சார வியூகம் ஆகியவற்றோடு அங்கு களத்தில் நிற்கிறார்கள். ஆனால் இந்தியா கூட்டணியை பொறுத்தவரை இன்னும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு எதிர் பிரதமர் வேட்பாளரை முன்னிறுத்தாமல் பெயரை கூறாமல் இந்த தேர்தலை சந்திப்பது என்பது அது சரியான அணுகுமுறையா நீங்க நினைக்கிறீங்களா சார்? சரியான அணுகுமுறை என்பதை விட அது ஒரு பிரச்சனை இல்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. என்னன்னா, நீங்க இன்னைக்கு மோடியை விட மிகப்பெரிய அளவுல வலிமை மிக்க ஒரு பிரதமராக அம்மையார் இந்திரா காந்தியா இருந்தார். இந்திரா காந்தி அம்மையார் மிகப்பெரிய வலிமையான பிரதமரா இருந்தாங்க. ஆனா இந்திரா காந்தி அம்மையாரை வீழ்த்துவதற்கு ஜனதா கட்சி கூட்டணி வந்தது. அன்றைக்கு அதற்கு பிறகு மொரார்ஜி தேசாய் வந்தாரு. நீங்க ராஜீவ் காந்தி அவர்களும் மிகப்பெரிய வலிமையான பிரதமராக இருந்தார். அன்னைக்கு தேசிய முன்னணி கூட்டணி உருவாச்சு. விபி சிங் பிரைம் மினிஸ்டர் ஆனாரு. இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இன்னொன்னு, இங்க அந்த ஆளுமை திறனுக்கான குறையும் இல்லை, அதற்கான திறன் அதிகமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கு. எல்லாரும் இன்னைக்கு எப்பவுமே ஒரு எலக்டோரல் அலையன்ஸ் 2 விதமா இருக்கும். ஒன்னு ப்ரீ போல் அலையன்ஸ், இன்னொன்னு போஸ்ட் போல் அலையன்ஸ். சில நேரம் ப்ரீ போல் அலையன்ஸ் இருக்க கட்சிகள் போஸ்ட் போல் மாறும். இந்த கூட்டணியை பொறுத்தவரை ப்ரீ போல்லையும் போஸ்ட் போல்லையும் எதிரெதிர் துருவங்களாக போட்டிட்டால் கூட ஒன்றாகத்தான் தேசிய அளவில் இருப்பார்கள். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன், கேரளாவில் காங்கிரஸும் இவங்க கம்யூனிஸ்ட் கட்சியும் எதிரெதிராக நிற்பாங்க. ஆனா 2 பேரும் இந்தியா கூட்டணி தான். 2 பேரும். ஏன்னா இது ஒரு உத்தி. இது ஒன்றும் புரியாம இல்ல, அறியாம இல்ல. சில மாநிலங்கள் அப்படிதான் நிற்போம். அப்படி நிற்கின்ற பொழுது 2 கட்சிகளும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கேரளாவில் இருக்கக்கூடிய மக்களவை உறுப்பினர்கள் வெள்ளிக்கின்ற பொழுது கேரளாவுடைய மக்களவை உறுப்பினர் இந்தியா கூட்டணியின் ஆட்சியை அமைப்பதற்கு உதவி புரிவார்கள். இதெல்லாம் ஒரு உத்தி தான். அதனால இது ஒரு இஷ்யூ கிடையாது. இந்த பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இஷ்யூ கிடையாது. நிச்சயமா அதெல்லாம் கடந்து இந்தியா கூட்டணி வெற்றி பெறும், நிலைத்த ஆட்சியை கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்குவது.